ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிராசன் லக்ஷ்மி நாராயணன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நண்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி சேனல், இந்த அஸ்ட்ரோ நிவர்த்தி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கொடுக்குறோம். ஜோதிடம் பார்க்குறோம், ஜோதிட வகுப்பு. இது பாரம்பரிய ஜோதிடம், பராசர மகரிஷியின் பாரம்பரிய ஜோதிடம். இந்த ஜோதிட வகுப்பை கிளாஸ் எடுக்கிறோம். ஆன்லைன் ஜூம் கிளாஸில் காலையில் 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் கிளாஸாக நம்ம எடுக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட ஆன்லைனில். இந்த நிகழ்ச்சி எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிட சம்பந்தமான ஒரு விஷயத்தை ஜோதிடமும் நமது வாழ்வியல் அப்படின்ற விஷயத்தில் எப்படி கனெக்ட் ஆகுது, அதே நேரத்தில் நம்ம ஒருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை வாங்கி பிறக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய ஜோதிடம் அப்படின்னும் போது நம்மளுடைய ஜாதகத்தை நமது வாழ்வியலுக்காக சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு தரேன் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக நம்மளுடைய ஒரு ஜாதகர் இருக்கார். அவருக்கு ஒரு லக்னம்னு ஒன்று இருக்கும். லக்ன நட்சத்திர புள்ளி, லக்ன ஆரம்ப முனைன்னு ஒன்று இருக்கும். ஒரு பாதத்தில் லக்ன ஆரம்ப முனை வந்திருக்கும். அப்போது ஒரு லக்ன நட்சத்திர பாதமும் ஒரு கர்மாவை சொல்லும். அப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திர கர்மா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்போது சந்திரன் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும்? சந்திரன்னா அம்மா, சந்திரன்னா மனம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லைங்களா? அப்போது சந்திர கர்மா வந்திருக்காங்க அந்த ஜாதகருக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்று சந்திர கர்மா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகு இணைவு, சந்திரன் கேது இணைவு அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம், சரிங்களா? அப்போ சந்திர கர்மா அப்படின்னாலே தாய் வழினால் பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை, இல்லை அதிகமாக செல்லம் கொடுத்து இந்த குழந்தைகளை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம். சந்திரன் ராகு இணைவுன்னும் போது அதிகமான எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி விஷயம் அந்த எதிர்பார்ப்பு மூலயமா பிரச்சனை. சந்திரன் கேது இணைவு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சோகமாக இருப்பாங்க. அப்போது பற்றற்ற நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும், சரிங்களா? மனநிலை பாதிப்பு, ஏதோ ஒரு சோகம், எப்பவுமே சோகமாக இருக்கிறது, அம்மா கிட்ட ஒரு உறவு முறை சரியில்லை, வெளியூர் பிரயாணம் போகும்போது பிரச்சனைகளை சந்திக்கிறது, தண்ணியில் இறங்கும்போது ஒரு சில கண்டங்கள் வருது. ஏன்னா சந்திரன்னா தண்ணி, இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற ஜாதகர். இந்த மாதிரி எனக்கு சந்திர கர்மா இருக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அருகாமையில் உள்ள பாரம்பரிய ஜோதிடர், நல்லா தெரிஞ்சுக்கிறேன், பாரம்பரிய ஜோதிடராலேயே இதற்கு பதில் சொல்ல முடியும், சரிங்களா? அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சந்திர கர்மா இருக்கவங்க, நான் சொன்ன பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணலாம்? சந்திர கர்மா அப்படின்னும் போது மனம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோமா? அப்போது இந்த கர்மாவை எந்த மாதிரி கழிக்கலாம் அப்படின்னா, கர்மாவை கர்ம பரிகாரமாக கழிக்கணும். எந்த மாதிரி கழிக்கலாம்? சந்திரனா மனநிலை சொல்லிட்டோமா? அப்போது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். உதவி பண்ணும்போது என்ன பண்ணலாம், என்ன நடக்கும்? நம்மளுடைய கர்மா கண்டிப்பாக கழியும். இப்போது நம்ம இங்கே அண்ணா நகர் சிந்தாமணி இந்த இடத்துல இருக்க நித்ரா மனநல காப்பகம், மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிற ஒரு சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே அந்த சென்டரில் இன்றைக்கு காலை உணவு நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கு அமாவாசை, மகாவலிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுற நாள். அப்போது சந்திரன் முழுவதுமாக மறைந்து விட்ட ஒரு நாள். இந்த நாளில் மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் எமோஷனாக ஆவாங்க, அழுவாங்க, கோவப்படுவாங்க, சிரிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையாக வரும். அப்போது இந்த நாளில் இந்த சம்பந்தமான ஒரு கர்ம பரிகாரமாக பண்ணும்போது என்ன நடக்கும்? அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கும் வாழ்வியல் பரிகாரமாகவும், இது இல்லாமல் கர்ம பரிகாரம், ஆத்ம பரிகாரம் சொல்லலாம். இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி பண்ணுறோம். அதுவும் எந்த மாதிரி ஆத்மா? மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி பண்ணும்போது ஆத்மா பரிகாரமாக ஆகும். அப்படி பண்ணும்போது நம்ம இந்த எந்தெந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாதிக்கப்பட்டோமோ கண்டிப்பாக இதிலிருந்து விடுதலை ஆகிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன்.
நண்பர்கள் முடிந்த வரைக்கும் இந்த சென்டருக்கு வந்து உங்களால் எந்த மாதிரி உதவி பண்ண முடியுமோ, இந்த குழந்தைகளுக்கு உணவுக்கு உதவி பண்ணலாம், வேறு எந்த மாதிரி உதவி பண்ணலாமோ நீங்கள் நேரடியாக இவங்களே தொடர்பு கொண்டு இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து இவங்களுக்கு நேரடியாக உதவி பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னொரு உதவியும் நீங்கள் எங்களுக்கு பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலான்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில் இதை மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆசிரமம் இருக்குது, முதியோர்கள் ஆசிரமம் இருக்குது, அனாதை விடுதிகள் இருக்குது, உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய ஆசிரமம் இருக்குது, கண் பார்வை இழந்தவர்களுடைய ஆசிரமம் இருக்குது. அவங்க வந்து பொருளாதாரம் இல்லாமல் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாமல், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே இருக்க எங்களுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி சேனலுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு பொது வழியில் கொண்டு வந்து 4 பேருடைய சப்போர்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அதுவும் ஒரு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.